யார் இந்த கேபிஒய் பாலா? ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறந்த இவரு படிப்புல பயங்கர கில்லாடிங்க. நல்ல மார்க்ஸ் வாங்கி அடுத்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரி மேல இவருக்கு இருந்த காதல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அமுதவாணன் அவர்களோட ஹெல்ப்போட நம்பிக்கையை மட்டும் கூட வச்சுட்டு பாலா சென்னைக்கு வந்திருக்காரு. விஜய் டிவில பிரபல ஷோ ஆன கேபிஒய்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போறாரு. இவரோட காமெடிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாகுறாங்க. செமி ஃபைனல் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கும் போயிட்டாரு. பாலாவோட அட்டகாசமான நகைச்சுவை பெர்ஃபார்மன்ஸால கேபிஒய் டைட்டில் வின்னரும் ஆகுறாரு. அதை தொடர்ந்து நிறைய ஷோஸ்ல காமெடினா களமிறங்கி கலக்குறாரு. குக் வித் கோமாளி வரைக்கும் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஷோஸோட ஆங்கராவும் ஒர்க் பண்றாரு. ஓடி ஓடி நிறைய சம்பாதிக்கிறாரு. கஷ்டப்பட்டு பாலா ஏன் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஒரு கேள்வி வருது. அந்த டைம்ல தான் விஜய் டிவில விஜய் டெலி அவார்ட்ஸ் வருது. அதுல அவார்ட் வின் பண்றாரு பாலா. அப்போ ஒரு ஏவிஎம் மூலயமா தான் தெரியுது பாலா நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்காருன்னு. ரீசெண்டாவே பாலாவை பத்தி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வெளிவந்துட்டு தான் இருக்கு. சொந்த உழைப்புல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பாலாக்கு நாளுக்கு நாள் விமர்சனங்கள் அதிகமாகிட்டு போகுதுன்னு சொல்லலாம். அவரால் தமிழ்நாட்டுக்கே பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. பிரபல பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் பாலாவை பத்தின நிறைய விமர்சனங்களை ரீசெண்ட் டைம்ல வெளியிட்டு இருக்காரு. மக்களுக்கு பாலா வாங்கி கொடுத்த எல்லா வெஹிக்கல்லையும் நம்பர் பிளேட் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாமே போலியானதுன்னு, பாலாக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னும், பாலா ஒரு சர்வதேச கைக்கூலின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் காலில் விழுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறது எல்லாமே போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடையும் நிரூபிச்சிருக்காரு. பலரும் இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பாலாக்கு மக்கள் சப்போர்ட் இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் படிக்க வச்சிட்டு இருக்காரு. சொந்தமா உழைச்சு இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு சில வில்லேஜ்க்கு வாட்டர் பியூரிஃபையர் கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. வீடு இல்லாம கஷ்டப்பட்ட ஒரு முதியவருக்கு சின்னதா வீடு கட்டி அவரை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆக்டர் அபிநய்க்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கஷ்டப்படுற பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நிறைய குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் பாலான்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இப்போ சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காரு. அதுல மெடிசன் முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த காலத்துல தன்னோட சொந்த உழைப்புல ஹெல்ப் பண்ற பாலாவுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். Cinema.